ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் ரிபேக் டெக். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். அது என்ன, மேட்ச் பாக்ஸ் ராக்கெட். என்னடா மேட்ச் பாக்ஸில் ராக்கெட்டா? பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மேட்ச் பாக்ஸில் ஒரு தீக்குச்சி வச்சு எப்படி ராக்கெட் செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நமக்கு தேவை ஒரு மேட்ச் பாக்ஸ், அதில் ஒரு 5-6 தீக்குச்சி, அப்புறம் பேம்பு ஸ்டிக், ஜஸ்ட் சிம்பிளாக மார்க்கெட்லேயே கிடைக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில். சரி வாங்க, இதை வச்சு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீக்குச்சி எடுத்துக்கிறோம். அதை எடுத்து கரெக்டாக நான் என்ன மாதிரி உடச்சிக்கங்க. கரெக்டாக ஐஜில் கரெக்டாக உடச்சிக்கங்க. இதே மாதிரி உடச்சிக்கங்க. இது மாதிரி எல்லா தீக்குச்சி உடச்சிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் பேட்டர்ன் அதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி அலுமினியம் ஃபாயில் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கிங்களா, கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் மாதிரி பேப்பர் சுற்றினது நமக்கு கரெக்டாக ராக்கெட் லான்ச் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா மார்க் பண்ணிங்க. கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அப்படி மாதிரி அதே மாதிரி மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கிளிச்சிங்க. ஏற்காக நம்ம ஸ்கேல் வச்சு கிளிக்கிறோன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக ஒரு லைனாக வரும். அலுமினியம் கரெக்டாக பேப்பர் லைனாக வரும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிசர் வச்சு நான் கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த பேட்டர்லேயே கட் பண்ணுங்க. கரெக்டாக சிசர் வச்சு நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஃபாயில் டேப் எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா ராக்கெட்டோட ஃபின்னா எப்படின்னா ராக்கெட்டோட எண்ட். ஓகேவா? அதுக்கு எடுத்துக்கிறோம். அது ஒரு சும்மா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க. 2 கட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அலுமினியம் ஃபாயில் டேப் அது. ஓகேங்களா? செலோ டேப் மாதிரியே இருக்கும். ஓகேவா? கரெக்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ண பேப்பர் இருக்குதுல்ல, அதில் மேலே வந்து கரெக்டாக தீக்குச்சி வச்சு கீழே வந்து ஒரு பேம்பு ஸ்டிக். ஓகேவா? பேம்பு ஸ்டிக்கில் வச்சு நல்லா சுற்றிக்கணும். நான் சொன்ன டைட்டாக சுற்றிக்கணும். ஓகேவா? மேலே டாப்பில் வந்து தீக்குச்சி, நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பேம்பு ஸ்டிக். ஓகேவா? நல்லா டைட்டாக சுற்றிக்கிங்க. டைட்டாக முடிஞ்சாலும் ஏர் போகிறப்ப நல்லா டைட்டாக சுற்றணும். ஓகேங்களா? நான் சுற்ற மாதிரி சுற்றிக்கிங்க. நான் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே சைடில் வச்சு சுற்றிக்கிங்க. டைட்டாக சுற்றுங்க. நல்லா டைட்டாக சுற்றிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நல்லா வந்து டைட்டாக சுற்றிக்கிங்க. ஓகேவா? நல்லா டைட்டாக. நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா கட்டிங் பிளேயர்ஸ் நல்லா டைட்டாக அமுத்திக்கிங்க. எதுக்கு அதுனா நமக்கு ராக்கெட்டோட டாப் தான் முக்கியமே. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏர் போகாத அளவுக்கு, அப்போ தான் நமக்கு வந்து காற்றுலாம் தள்ளிவிடும், ஃபோர்ஸை தள்ளும். அதனால் ஏர் போகிற அளவுக்கு டைட்டாக அமைக்கிங்க. ஓகேவா? நல்லா டைட்டாக பண்ணிங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. 2 டைம் கூட பரவாயில்ல. 2 டைம்ஸ் கட்டிங் பிளேஸ் நல்லா போய் டைட்டாக பண்ணிக்கங்க. நல்லா டைட்டாக பண்ணிட்டீங்களா? பாருங்கள், அந்த மாதிரி மேலே டாப் வச்சு. ஓகேவா? நல்லா பேம்பு ஸ்டிக்கும் அந்த அலுமினியம் ஃபைல் நல்லா அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். டைட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அலுமினியம் ஃபைல் டேப் இருக்குல்ல, நான் எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரி பெண்ட் பண்ணிங்க. மடிங்க. கரெக்டாக ஸ்கொயர் மாதிரி 4 சைடு 4 சைடு மடிங்க. ஓகேவா? நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. நல்லா 4 பக்கம் மடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. நல்லா 4 கார்னர் வர நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. டைட்டாக மடிங்க. நான் பண்ணுற மாதிரி நான் டைட்டாக மடிச்சதுக்கு என்ன பண்ணுறீங்களா, கத்திரிக்கோல் வச்சு மேலே டாப் மட்டும் கட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு தான் அந்த ஹோல்ஸ் ஒர்க்காக நடுவில் கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் வரும்ல, கரெக்டாக மேலே டாப் ஒரு ஸ்மால் கட் பண்ணிக்கங்க. ஓகேவா? கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சென்டரில் மட்டும் ஹோல் இருக்குது. பார்த்தீங்களா? இதான் ராக்கெட்டோட ஃபின்னுக்காக. ஓகேங்களா? அந்த டேப்பை பிரிச்சுருங்க. கரெக்டாக பார்த்து பிரிச்சுங்க. பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ராக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்து கரெக்டாக அந்த அலுமினியம் ஃபாயிலோட எண்ட் இருக்குதுல்ல, எண்ட் சைடு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜஸ்ட் ராக்கெட்டோட ஃபின் மாதிரி ஒட்டுங்க. ஓகேவா? கரெக்டாக ஒட்டிங்க. நான் ஒரு மாதிரி ஒட்டிட்டிங்களா? இந்த மாதிரி ஒட்டிக்கிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ராக்கெட் செஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ராக்கெட்டோட லான்ச்சர். ஓகேவா? ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்து ஒரு 12 சென்டிமீட்டர் கட் பண்ணிங்க. ஓகேங்களா? கரெக்டாக
கட் பண்ணிக்கிங்க, கட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக ஒரு 10 சென்டிமீட்டர் இதான் நம்ம லான்ச்சர் மாதிரி. ஓகேவா, அந்த மேட்ச் பாக்ஸில் ஒரு ஹோல் போட்டு, ஓகேவா, நான் போட மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஹோல் போட்டு நான் எப்படி அதை ப்ளேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுவேன், ஷாச்ச மாதிரி. ஓகேவா, நான் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண, இந்த மாதிரி சாச்ச மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அந்த ஹோலில் அது டைட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கங்க நம்ம லான்ச்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ராக்கெட் அந்த மேலே செஞ்சோம்ல அலுமினியம் ஃபைல், ஓகேவா, அதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ராக்கெட் ரெடி ஆயிடுச்சு, வித் லான்ச்சரோட ரெடி ஆயிடுச்சு, நம்ம ராக்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கரெக்டாக லான்ச்சரில் ப்ளேஸ் ஆகிருக்கு நம்ம ராக்கெட். ஒரு லைட் எடுத்து அந்த மேலே தீக்குச்சி இருக்கும்ல அங்கே பற்ற வைங்க, மேலே தீக்குச்சிலேயே பற்ற வைக்கணும். லான்ச் ஆயிடுச்சு. வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம ராக்கெட்டு பறந்துருக்கு, சூப்பராக பறந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்களும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு காமிச்சோம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம ரிபேக் டெக். பீஸ்.